நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சொந்த மாவட்டமான காரைக்குடியில போட்டியிடுவதால அந்த தொகுதி கவனத்தை ஈர்த்திருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து களமிறங்க இருக்கு. ஆனா மற்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளிடையே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன்னா தமிழக அரசியல் களத்திற்கு விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா தேர்தலை எதிர்கொள்ள இருக்கு. விஜயின் அரசியல் வருகையால திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சிகளின் வாக்குகளில் பாதிப்பு ஏற்படும் கூறப்படுது. குறிப்பா தமிழகத்துல 3வது கட்சியான சீமான் உருவெடுத்திருக்காரு. ஆனா இளைஞர்களின் வாக்குகள் அதிக அளவு விஜய்க்கு சென்றுவிடும் என்பதால இந்த தேர்தல் சீமானுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து மக்கள் மாநாடு, கடல் மாநாடு, கால்நடைகள் மாநாடு என இயற்கையின் பாதுகாப்பை வலியுறுத்தி பல மாநாடுகளை நடத்தி பொதுமக்கள் மத்தியில கவனம் ஈர்த்தார். அதை தொடர்ந்து திருச்சியில் நடந்த நாம் தமிழர் மாநாட்டில அதிகம் கூட்டம் கூடியது நாம் தமிழர் கட்சியினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தென் மாவட்டங்கள், டெல்டா, கொங்கு, வட தமிழகம், சென்னை மண்டலம் என மண்டல வாரியா என்னென்ன சமூகத்தினர் வரை வேட்பாளரா இறக்க வேண்டும் என தனி குழு போட்டு ஆய்வு செய்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருச்சி மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிச்சாங்க. சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கை, மானாமதுரை, காரைக்குடி, திருப்பத்தூர் ஆகிய 4 தொகுதிகள் இருக்குது. இதுல 3 தொகுதிகளுக்கு 8 மாதங்களுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியினர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் அமைதி காத்து வந்தாங்க. அப்போதே இந்த தொகுதிகளை சீமான் போட்டியிடுவார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இது தற்போது திருச்சி மாநாட்டில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் காரைக்குடி நட்சத்திர தொகுதியா மாறி இருக்கு. காரைக்குடி சட்டமன்ற தொகுதிகளை சீமான் தன்னுடைய சொந்த தொகுதியா இருக்குது. சீமான் 2016 கடலூர் தொகுதியிலும் 2021 திருவொற்றியூரிலும் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆனா இந்த முறை எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என முனைப்பு காட்டி வரார். இதற்காக அவர் தனது சொந்த மாவட்டத்தையே தேர்வு செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஓராண்டுக்கு முன்பே செய்தியாளர் சந்திப்பின் போது சொந்த மண்ணில் போட்டியிடுவேன் என சீமான் சொல்லியிருந்தார். அப்போதிலிருந்தே நாம் தமிழர் கட்சியினர் காரைக்குடி தொகுதியில தீவிரமா தேர்தல் பணிகளை ஈடுபட்டாங்க. கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி காரைக்குடியில மாவீரர் தின பொதுக்கூட்டத்தை கூட்ட பிரம்மாண்டமா நடத்தினாங்க. கடந்த தேர்தலில் காரைக்குடியில போட்டியிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் துரைமாணிக்கம் 23,872 வாக்குகள், அதாவது 11.24 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். இந்த தொகுதியில கடந்த முறை காங்கிரஸ், பாஜக தான் போட்டியிட்டன. இதுல காங்கிரஸ் வெற்றி பெற்று மாங்குடி எம்எல்ஏவா இருக்காரு. இந்த முறையும் அவர் சீட் கேட்டு காய் நகர்த்திட்டு வராரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பாண்டிதுரையும், அமமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தேர்போகி பாண்டியும் சீட் கேட்டு வர்றாங்க. தாவேக மாவட்ட செயலாளர் மருத்துவர் பிரபு போட்டியிடுவதற்காக கடந்த ஓராண்டாகவே அனைத்து வேலைகளையும் செய்து வராரு. இந்த முறையும் திமுக, அதிமுக நேரடியா களத்துல இறங்காம கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை விழுக்காடு வாக்கு கொடுக்க போகுது? சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும்.